டாக்டர் கார்த்திக் சிதம்பரம் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் சொல்கிறாரு, ஐசிஎம்ஆர்னுடைய நேஷனல் சர்வே எஸ்டிமேட் வந்து 9 மில்லியன் அனிமல் பைட் இன்சிடென்ட்ஸ் ஆனுவலி நடக்குதுங்கிறாரு. ஓகே சார். இதில் இவர் எழுதியிருக்கிறது வந்து தொடக்கத்தில் ஸ்ட்ரே டாக் அண்ட் ரேபிஸ் குறித்து தான் இந்த அர்ஜென்ட் நோட்டீஸ் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த அனிமல் பைட்டு 9 மில்லியன் அப்படிங்கிறத வந்து இவர் டாகை வச்சு மட்டும்தான் சொல்லியிருக்காருன்ட்டு எடுத்துக்கலாமா, இல்லை இதில் பூனை எல்லாம் கூட வந்துருமா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாகை மட்டும் வச்சு தான் சொல்லியிருக்காரு. அப்போ 90 லட்சம் பேர் கடிக்கிறாங்க, 90 லட்சம் பேர் ஒரு ஆண்டுக்கு, இல்லையா? கண்டிப்பாக. ஐசிஎம்ஆர்னுடைய ரிப்போர்ட் படி 90 லட்சம் பேர். ஆனால் அனிமல் ஹஸ்பண்டரினுடைய மினிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய கணக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. 37 லட்சம் தானே கொடுக்குறாங்க. 60 லட்சம் குறையுது, கிட்டத்தட்ட 200 மடங்கு கம்மியா இருக்கு. இல்லை, இதுதான் நான் கடந்த முறையே பேசியிருந்தேன். கடந்த முறை நம்ம பேசும்போது என்னுடைய தெளிவான விளக்கம் அதுதான். சர்வைலன்ஸ் மேடம், அந்த சாந்தி மேடம் அந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. சர்வைலன்ஸ் ஸ்டடீஸுங்கிறது கம்பைண்டாகவே இல்லை. ஓகே. உதாரணத்துக்கு கோவிட்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது, நிறைய வேரியேஷன் இருந்தது. இந்தியன் சினாரியோவுக்கும் WHO சினாரியோவுக்கும் நிறைய வேரியேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து இவ்வளோ பேர் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு ரொம்ப கரெக்டாக நம்மளால் சொல்ல முடிஞ்சது. ஆனால் இந்த டாகோட விஷயத்தில், ரேபிஸை இன்ஃபெக்ட் ஆனி இறந்தவங்க விஷயத்தில் ஒரு சரியான சர்வேலன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. தனித்தனியாக இருக்கக்கூடிய வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸில் டேட்டா கலெக்ஷன்ஸோ அல்லது உங்கள் மானிட்டரிங் சிஸ்டமோ இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. இவங்க கொடுத்துருக்கதுமே ஒரு டாக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு ப்ரோட்டோக்காலை தான் டிசைன் பண்ணியிருக்காங்களே தவிர, லா படி இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இதை சிஸ்டமேட்டிக் ரிசர்ச்சாக கொண்டு வந்திருக்காங்களா, அதாவது இந்த ரிப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறாங்களாங்கிறது பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல நாய்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பாதிக்கப்படக்கூடிய இவங்க கொடுத்துருக்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளையும் எல்டர்லி பீப்புளும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இதில் தப்பிச்சு ஓட முடியாத நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கடிக்கு உள்ளாகிறாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் இதுதான். சாந்தி மேடம் சொன்ன மாதிரி, அதாவது வந்து பாதிக்கப்பட்ட நாய்கள் இருந்ததுன்னா, அதாவது வெறி கொண்ட நாய்கள் இருந்ததுன்னா அதுக்கிட்ட பாதுகாப்பாக இருங்க, அந்த நாயை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த மூட் ஸ்விங் நம்ம மனிதர்களுக்கு வர மாதிரி நாய்க்கு வருது. அது வீட்டில் வளர்க்கப்படுற நாயாக இருந்தாலும் சரி, வெளியில் தெருக்களில் இருக்கிற நாயாக இருந்தாலும் சரி, பாதிப்புக்குள்ளாகின கடிக்கிறது விகிதம் மிக அதிகமாக தான் நான் உணர்றேன். அது இன்னும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ப்ராப்பராக அது எவிடென்ஷியலாக இல்லைன்னு வருத்தப்படுறேன். இந்த 54 டெத்து வந்து நடந்திருக்குது 2024 அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டோட ரிப்போர்ட்டு. இந்த மரணங்களுடைய எண்ணிக்கை கூட ரொம்ப குறைவாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, மிக குறைவாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, ரேபிஸ் வைரஸ்ங்கிறது ஒரு ஃபேட்டல் டிசீஸு. அது வந்தால் டெத்து கன்ஃபார்ம், ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா. அப்படிங்கும்போது எப்போ யார் அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணால், கிராமங்களில் அது வந்து எப்படி மானிட்டர் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நான் வந்து இந்தியா முழுவதும் ஓரளவு சுற்றுப்பயணம் போயிருக்கேன். அப்படி பார்த்ததில் தமிழ்நாடு போல் அதர் ஸ்டேட்டில் ஒரு பெரிய ஒரு சென்டர்ஸோ மனிதர்களுக்கே கிடையாதுங்கிறப்ப இந்த மாதிரியான டாக்ஸுக்கு எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு தடவை நான் ஒரு சிஎம்இயில் பங்கு கொள்ளும் பொழுது டேட்டா அனாலிசிஸை பற்றி பேசும்போது, அங்கே மத்திய அமைச்சர் பங்கு கொள்ளும்போது இவ்வளோ டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியாதுன்னு நான் அந்த மேடையில் பேசியிருந்தேன். அப்புறம் அவர் ஆமாம் இதுதான் உண்மையாக இருக்குன்னு சொன்னார். மனிதர்களுக்கே அப்படி ஒரு டேட்டா அனாலிசிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரிய பெரிய மருத்துவமனைகளில் தான் என்ன மாதிரி ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் இருந்து அந்த சர்வேலன்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரியான பகுதிகளுக்கு, அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய திரிபுராவோ ஒடிசாவோ போன்ற மாநிலங்களில் எப்படி இந்த டேட்டா கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி இதெல்லாம் சரின்னு நம்ம கணிக்க முடியும். அப்போ அந்தந்த இடங்களில் டேட்டா அனாலிசிஸை பொறுத்து தான் நம்ம இதை டிசைட் பண்ண முடியும். வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயே எவ்வளோ தூரம் டேட்டா கம்மியாக இருக்குன்னா, மற்ற மாநிலங்களில் இவ்வளோ கம்மியாக இருக்கும்னு நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? அதிகமாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க தண்ணி குடிப்பதற்கான ஒரு பெல் டைமை வந்து கேரளா கொண்டு வந்தாங்க. ஓகே சார். தமிழ்நாடு அரசாங்கம் உடனே அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வடிவத்தில் உட்கார வச்சு பயிற்றுவிக்கிறதுக்கு ஒன்றை கொண்டு வந்தாங்க. இமீடியட்டாக தமிழ்நாடு அதை கொண்டு வந்துருச்சு. சரிங்களா, ஸ்கூலில் கொண்டு வந்துட்டாங்க.
இப்போ இந்த டாகை வந்து கருணை கொலை பண்ணுறதுக்கு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, சரியா? சரிங்களா? நீங்கள் இதை வந்து அதை வந்து அதுக்கு வந்து கருத்தடை பண்ணும்போது யாராவது தடை பண்ணால் அதுக்கு வந்து நாங்கள் தடை பண்ணால் என்ன, இது நீங்கள் இழுத்துட்டு போய் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யார் மேலேயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அதுக்கு தடை விதிச்சா அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்ட்டாங்கன்னா தண்டனை 3 மாதம் தண்டனைன்னு நினைக்கிறேன். 3 மாதம் தான் நம்மளே 3 months பனிஷ்மெண்ட் தானே, சிறை தண்டனை அறிவிச்சிட்டாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல தமிழ்நாடும் இருக்கிறதா சார்? கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மாற்றமும் வந்து நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம முதலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இரண்டாவதாக இருந்தாலும் அந்த நல்ல விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது, சாத்தியப்படுத்தப்படுங்கிறது வரவேற்குரியது. ஆனால் இந்த விஷயத்தில் நாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பொதுவாகவே சார் வந்து ஒரு விஷயத்தை அழகாக சொன்னார், ஜோனோட்டிக் டிசீஸ். ஓகே, எங்கள் வீட்டிலே நாய் வளர்க்குறேன்னு சொல்லுவீங்க, அதானே? நான் சொல்லலை. இல்லை இல்லை, இப்போ என்னன்னா இதில் என்னன்னா அவர் வீட்லேயும் அவர் நாய் வளர்க்குறாரு. நம்ம என்ன சொல்ல வரோம்னா பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோதான் க்ளீனாக நம்ம வச்சுக்கிட்டா கூட நம்ம வீட்டில் இருக்க விலங்கினங்களுடைய அந்த உணவு வைக்கும்போது அது மத்தியானம் வரைக்கும் அது இருந்துட்டாலே அது வேறு மாதிரியான நாற்றங்களையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது அப்படிங்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து இந்த மழை காலங்களில் அதனுடைய கழிவுகள்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் மிக அதிகம். அதனால தான் கேரளா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான ஜோனோட்டிக் டிசீஸில் பாதிக்கப்படுது. மேபி அதனால தான் அவர் வந்து முதலமைச்சர் மிக விரைவில் அதில் வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். அது நல்ல பாராட்டுதலுக்குரியது. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா இந்த ஏபிசி ப்ரோக்ராமோ நான் போன தடவையே நான் சொன்னேன், நான் எங்கேயுமே நாய் வேணையே பார்க்கல இது வரைக்கும். மெட்ராஸ்க்கு வந்த பிறகு நான் நாய் வேணை ஒரு தடவை கூட பார்க்கல, பிடிச்சிட்டு போகிற மாதிரியான விஷயங்களை நான் பார்க்கவே இல்லை. அப்போ இது வந்து இதை பற்றியான கரிசனம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விடுங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் நம்முடைய கார்த்திக் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, எம்பி அவர்கள் பேசியிருந்து அது கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அதுக்குரிய கவனத்துக்கு கொண்டு போகணும். நம்ம சமூக நலத்துறை அமைச்சர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கணும். ஏன்னா அவங்க தரலை, அவங்க எடுக்கலைங்கிறத விட நம்ம மாநிலம் இதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், நம்முடைய கடந்த கால ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமே இதை பற்றி விழிப்புணர்வுகள் எல்லா இடத்துலையுமே வந்ததை நான் பார்த்தேன். புரியுது. ரீலில் நிறைய மருத்துவமனைகளுடைய அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இது வந்ததை நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் அந்த நோய் பாதிப்பு வந்தால், இந்த மாதிரி வைரஸ் நோய்கள் பாதிப்பு வந்தால் இறப்பு எவ்வளோ அதிகம் இருக்குங்கிறத நம்ம தயவு செஞ்சு கவனத்தில் கொள்ளணும். பல நேரங்களில் நம்ம வந்து பெரிய மாற்றம் உலகளவில் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அதுக்குரிய கவனத்துக்கு போகிறோமே தவிர ஆரம்ப நிலையில் இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ங்கிற மாதிரி முதல் நிலை நடவடிக்கைகளாக இதை எடுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இறப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பல இடங்களில் வயதானவர்களும் நிறைய பேர் ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. இதில் நான் நிறைய படித்து பார்க்கும்போது எனக்கு பெரிய குழப்பங்கள் இருக்குது. இவங்க வந்து இந்தியாவுக்காக எழுதியிருக்காங்களா இல்லை வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்காக எழுதியிருக்காங்களாங்கிற மாதிரியே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஓகே. பல கிராமங்களில் அவுட்ஸ்கிட்ஸில் நிறைய கிராமங்களில் எங்கே குடியிருப்புகள் இருக்குது, எங்கே வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது, எங்கே அசோசியேஷன்ஸ் இருக்குது, அங்கே ஒரு பிரசிடென்ட் இருப்பார் அல்லது வந்து அந்த ஊர் தலைவரை பிடிக்க சொல்லிட்டாங்களே, அவங்களும் தான் கணக்கு எடுக்கணும்ட்டாங்க. அதனால தான் லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. லோக்கல் பாடி ஸ்டாஃப்ஸ்னு சொல்லலை, லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. நாய் கடிச்சா கூட அங்கே போய் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இதில் நாய் கடிப்புலேயே 3 வகை பிரிவுகள் இருக்குது. லைட்டாக தடவிட்டு விட்டுறது, அது கொஞ்சம் கடிக்கிறது, மிக அதிகமாக கடிக்கிறது. மேடம் சொன்ன மாதிரி 13-15 நாள் சேர்ந்து கடிச்சுன்னா அதுக்கு ஒருமனே ஆன்டி ரேபிஸ் வேக்சின் மட்டும் இல்லை, நம்ம இம்னோகுளோபுலின் ஆன்டிபாடிஸும் அதில் செலுத்தணும். 2 வகையான இது செலுத்தினா தான் அந்த பாதிப்புகள் குறையும், ஃபேட்டல் டிசீஸ்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும். இது வந்து மிக அதிகமாக தமிழக அரசு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இதில் சீக்கிரம் நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே.